ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அம்மாவுக்கு கடைசியாக திருவள்ளூர் ஜிஹெச்சில் எடுத்த சிடி ஸ்கேனோட ரிப்போர்ட்டு. இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் தான் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதனால் அன்றைக்கி 24ஆம் தேதி அன்றைக்கே பார்த்திங்கன்னா ஜிஹெச்க்கு ரெஃபர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜிஹெச்சுக்கு போன உடனே எமர்ஜென்சி வார்டில் அம்மாவுக்கு இசிஜி வந்து எடுத்த உடனே அடுத்த 2 நிமிஷத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மாவோட உயிர் வந்து பிரிஞ்சு போயிடுச்சு. ஆனால் அந்த சிடி ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து போயிருந்தேன். இதை நான் எப்போ போயிருந்தேன்னா, அம்மாவோட 11வது நாள் காரியம் வந்து நடந்தது பார்த்தீங்களா, அதுக்கு முன்ன நாள் வந்து போயிட்டு நான் வந்து ஜிஹெச்சில் வாங்கிட்டு வந்திருந்தேன். அங்கே போனப்போ நான் கேட்குறப்ப கொடுக்க முடியாது, நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அலக்கழிச்சாங்க. கடைசியாக ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி அம்மா வந்து இறந்துட்டாங்க, அவங்களோட அந்த இறப்புக்கு என்ன தான் காரணம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் கெஞ்சி கேட்டதுனால அங்கே அந்த சிடி ஸ்கேன் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அங்கவே வந்து டாக்டர் சரி வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் எதையோ வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரிண்ட் வந்து எடுத்து கொடுத்தாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், 24ஆம் தேதி வந்து கடைசியாக எடுத்த அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு அம்மாவோட வயசு வந்து 60ன்னு சொல்லிட்டு தப்பாக போட்டிருக்காங்க. இதை நான் அன்றைக்கே நான் அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன், 68 தானே 60ன்னு போட்டிருக்கீங்கன்னா அது எதுவும் மிஸ்டேக் ஆகிடுச்சு, அது எதுவும் பிரச்சனை கிடையாது, பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்ன பிரச்சனைன்னா, இந்த மாதிரி இந்த 6ன்றது வந்து என் கண்ணுக்கு வந்தாலே அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நடக்கும். ஏன்னா நான் இங்கேருந்து நான் அபுதாபி போய் இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஃப்ளாட்டுக்கான இன்சார்ஜ், அதாவது அங்கே போயிட்டு நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் இல்லையா, அந்த பில்டிங் நான் போயிட்டேன். அங்கே அந்த ஃப்ளாட்டுக்கான இன்சார்ஜ் வந்து 6th ஃப்ளோருக்கு வந்து வர சொன்னார். ஸோ ரொம்ப அர்ஜென்ட்டு, எனக்கு பாத்ரூம் போகணும், டாய்லெட் போகணும்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த 6th ஃப்ளோரில் நான் ஒரு டாய்லெட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா எங்கள் அந்த கசினோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னுடைய அத்தை ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து இறந்துட்டதா சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த அத்தை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. எங்கள் அம்மாவோட சித்தப்பா பையனோட ஒய்ஃபு, அந்த மாமாவோட ஒய்ஃப் அந்த அத்தை பார்த்திங்கன்னா கொரோனாவில் பார்த்திங்கன்னா திடீர்னு இறந்து போயிட்டாங்க. அதனால் அந்த 6th ஃப்ளோர் போனாலே எனக்கு பயமாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த அபுதாபியில் நான் இருந்தப்போ அந்த 6th ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா வெக்கேட் பண்ணி டெம்பரவரியாக அங்கே தங்குங்க, நாங்கள் வேறு வந்து ரூம் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரோம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நேரத்தில் அந்த 6th ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா நான் தங்குற மாதிரி வந்தது. அந்த 6th ஃப்ளோரில் தங்கின ஒரு சில நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா என் கசினோட பையன், அந்த பையனுக்கு 6-7 வயசு கூட ஆயிருக்காது, அந்த பையன் இறந்துட்டான். அதனால் அந்த 6th ஃப்ளோரு அந்த 6 நம்பரை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், இது ஒரு சிக்னல். அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசு 60ன்னு போட்டிருக்கு, ஆனால் அவங்களோட ஆக்சுவல் வயசு 68. அது ஏன் அந்த மாதிரி வந்து போட்டாங்கன்னு தெரியல, இது என்ன சிக்னல் தெரியல. இந்த சிக்னல் பார்த்ததுக்கப்புறம் கூட நான் புரிஞ்சுக்க முடியல. அம்மா வந்து என் கூட பேசியிருந்துருக்கணும், அவங்க பேசவும் இல்லை சரியா, அவங்களால பேச முடியல, ஒன்றுமே வந்து அவங்க வந்து ரியாக்ட் பண்ண முடியல. கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு தியாசையில் இருந்தாங்க. கடைசியில் இசிஜி நார்மலாக தானே வருது, எதுக்கு பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் கூட அவங்க என் கூட எதுவுமே பேசலை. கடைசியாக பார்த்தீங்கன்னா இறந்தும் போயிட்டாங்க. அது என்னவோ அந்த 6 நம்பர் வந்து எனக்கு சுத்தமாக வந்து செட்டே ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு ஏதாவது அபசகுணமாக வருது. அம்மாக்கும் பாருங்கள், இந்த 24ஆம் தேதி நைட்டு தான் இறந்து போயிட்டாங்கல்ல, அந்த 2 + 4 கூட்டினா கூட 6 வருது. இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்னு தெரியல, பட் நான் வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தெல்லாம் நம்புகிறேன். ஆனால் அம்மாவுக்கு அந்த டேட் எல்லாத்தையும் கூட்டினா 1ன்னு வருது. பரவாயில்ல, அவங்க பார்த்தீங்கன்னா இறந்த நேரம், இறந்த நாள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக தான் வந்து போய் சேர்ந்துருக்காங்க. அதனால் பரவாயில்ல, இன்னும் இருந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறதை விட அவங்க சீக்கிரமாக போய் சேர்ந்தது ஓரளவுக்கு அவங்களோட கஷ்டத்துக்கு வந்து அவங்க தவிக்காமல் அவங்க வந்து ஓரளவுக்கு நிம்மதியாக போய் சேர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பட் இருந்தாலுமே அவங்களோட அந்த உடம்புல இருக்க அந்த நோய்க்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, வெளியில் சொல்லிக்க முடியல, அவ்வளோதான். இப்போ இதில் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா சப் ஆப்டிமல் ஸ்டடி டியூ டு மெட்டல் ஆர்டிஃபெக்ட்ஸ்னு போட்டிருக்கு. அது மேபி அவங்களுக்கு அந்த ஹிப் ஃப்ராக்சர் ஆனப்போ அங்கே அந்த ராட் வச்சுருந்தாங்க, அதனால் போட்டிருக்காங்க போல். ஸோ லிவர் வந்து நார்மலாக இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பேன்க்ரியாஸ் அப்பியர்ஸ் அட்ரோஃபைடுன்னு போட்டிருக்கு. பேன்க்ரியாஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த கணையம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கணையம் தான் இன்சுலின் வந்து சுரக்கும். அந்த இன்சுலின் சுரிக்கிற அந்த கணையமே பார்த்தீங்கன்னா அட்ரோஃபைட்னு போட்டிருக்காங்க. மேபி அது சுருங்கி இருக்கலாம், அதனால் அப்படி போட்டிருக்கு. இப்போ இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கலான்னா, அவங்களோட அந்த கேன்சர் வந்து ஆல்ரெடி மெட்டஸ்டிசஸ் ஆகிருந்தது. பெட் சிடி ஸ்கேன்லேயே பார்த்தீங்கன்னா பிரெயினில் போயிருக்கு, லங்ஸில் ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா அவங்களால டாய்லெட் போக முடியல. அந்த மாதிரி நேரத்தில் செக் பண்ணப்போ ஸ்பைனல் கார்டில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்களோட கேன்சர் வந்து உடம்பு முழுக்க பரவி இருக்குது. அதே போல் அந்த கேன்சர் வந்து அந்த பேன்க்ரியாஸையும் அஃபெக்ட் பண்ணியிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பேன்க்ரியாஸ் வந்து சுருங்கி போயிருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இது மெடிக்கல் டேர்ம்ஸில் வந்து எந்த அளவுக்கு கரெக்டுன்னு தெரியல.
பேன்க்ரியாஸ் பார்த்தீங்கன்னா செயலிழந்து போச்சுன்னா, அந்த இன்சுலின் சுரக்காமல் போச்சுன்னா ஆல்ரெடி அவங்க டயபெட்டிக் பேஷண்ட்டு, கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம் தான். அதனால தான் அவங்களால எதையுமே சாப்பிட முடியல, எது சாப்பிட்டாலும் வாந்தி வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ப்ளீன்ன்றது என்னன்னு தெரியல, கிட்னி எல்லாம் நார்மலாக இருக்குன்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பிளேடர் கூட நார்மலாக இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. ஏன்னா அவங்களால வந்து பாத்ரூம் போக முடியல, சொட்டாக தாண்டா போகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வயிறு வீக்கம் வந்து அப்பப்போ இருந்துட்டும் போயிட்டும் இருந்தது. கால் வீக்கம் வந்து இல்லை. கால் வீக்கம் இல்லாததுனால நான் வந்து கொஞ்சம் பயம் இல்லாமல் இருந்தேன். ஸோ கால் வீக்கம் இருந்தால் தான் பயப்படணும், ஸோ கால் வீக்கம் இல்லை இல்லையா, அதனால் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். பட் பிளேடர் வந்து நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பட் கீழே வந்து பாருங்கள், note is made of the left femoral intramedullary nail and screws causing metallic streak artifacts. அதாவது அவங்களுக்கு அந்த லெஃப்ட் அந்த ஃபெமூர் ஹெட் வந்து ப்ரோக்காக இருந்தது இல்லையா, அங்கே வந்து ஆப்ரேஷன் பண்ணி ராட் வச்சுருந்தாங்க இல்லையா, அது வந்து மேபி சிடி ஸ்கேனில் தெரிஞ்சிருக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கீழே இம்ப்ரெஷன் போட்டிருக்கு பாருங்கள், அதை படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு இன்னும் கூட நிறைய புரிய வந்தது. ஏன்னா மேலே எல்லாமே நார்மலாக இருக்குன்னு போட்டதுனால இது என்னடா எல்லாம் நார்மலாக இருக்கப்போ என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லி நான் வந்து கவலைப்பட்டேன். கீழே பாருங்கள், இம்ப்ரெஷனில் லிவர் வந்து 12.4 சென்டிமீட்டர் வித் சர்ஃபேஸ் irregularity, cirrhotic liver with multiple subcentimetric hypodense lesion, noted possibility of METs. அதாவது லிவர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் சுருங்கி போச்சா என்னன்னு தெரியல, 12.4 சென்டிமீட்டர் தான் போட்டிருக்காங்க. சர்ஃபேஸ் வந்து இர்ரெகுலராக இருந்திருக்கு. சிரோட்டிக் லிவர்ன்றது பார்த்தீங்கன்னா லிவரும் பார்த்தீங்கன்னா கெட்டு போகிற ஸ்டேஜில் இருந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டி பிகாஸ் ஆஃப் த மெட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. அதாவது அந்த கேன்சர் வந்து லிவருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அந்த லிவர்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி அடிப்பாங்க பார்த்தீங்களா, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லிவர் வந்து கெட்டு போகும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. அதே போல் நிறைய நீங்கள் வந்து நெய், ஆயிலி ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட ஃபேட்டி லிவர்லாம் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு சாப்பிட பார்த்தீங்கன்னா லிவர் கெட்டு போயிடும். அப்படி லிவர் கெட்டு போச்சுன்னா உடம்புல வந்து நீங்கள் சாப்பாடு எடுத்துக்கவே முடியாது. சாப்பாடு எடுத்துக்கலன்னா உங்களுக்கு மால் நியூட்ரிஷன் ஆகும். அந்த மால் நியூட்ரிஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு சத்து எதுவுமே இருக்காது, உங்களுக்கு உயிர் வந்து போயிடும். இதுதான் நார்மல். அதனால் இங்கே அம்மாவுக்கு கேன்சர்னால பார்த்தீங்கன்னா அந்த லிவர்லையும் ப்ராப்ளம் வந்து ஆயிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க, ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு என்லார்ஜ்டு ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க, ஒரு சிலருக்கு நான் என்லார்ஜ்டு ஃபேட்டி லிவர். அதாவது ஃபேட்டி லிவர்னாலே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயசு கம்மியாக இருக்குது, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸ், உங்களோட லைஃப் ஸ்டைல் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேட்டி லிவர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாகவே அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு சரியாயிடும். ஸோ லிவரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சரி செஞ்சுக்கக்கூடிய ஒரு பாடி ஆர்கன் தான். ஆனால் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டி ஆஃப் மெட்ஸ்ன்னு போட்டுட்டாங்க. கேன்சர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு லிவரில் கூட. லிவர்லாம் போச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க. லிவரெல்லாம் டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணணும்னா பல லட்சம் செலவாகும். அப்படி பல லட்சம் செலவானதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வந்து பல வருஷம் பழைப்பாங்களான்றதும் டவுட்டு தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் அண்ட் சர்விக்ஸ் நாட் செப்பரேட்லி விஷுவலைஸ்ட்னு போட்டிருக்காங்க. வித் மல்டிபிள் சாஃப்ட் டிஷ்யூஸ், dense nodules noted in pelvic region, largest of 7 mm. அதாவது அம்மாக்கு யூட்ரஸ் வந்து 2018 ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது அங்கே கேன்சர் எங்கே ஸ்ப்ரெட் ஆகிட போதுன்னு தான் ரிமூவ் பண்ணாங்க. அது பண்ணதுக்கப்புறம் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டோ வேறு ஏதாவது வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தா அம்மாவுக்கு மறுபடியும் கேன்சர் வந்திருக்காது. பட் அங்கே வந்து அந்த டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணலை. அது என்ன அஜாக்கிரதையா இல்லைனா வந்து அது அந்த மாதிரி பண்ண தேவையில்லையா, அம்மாவுக்கு அதெல்லாம் தாண்டி வந்து அவங்களுக்கு அவங்களோட விதி அந்த மாதிரி எழுதி வச்சுருக்கா ஒன்றும் புரியல. அதனால் அந்த யூட்ரஸ் வந்து தெரியலன்னு சொல்லி போட்டிருக்காங்க. யூட்ரஸை ரிமூவ் பண்ணியாச்சு, அப்படி இருந்தால் தானே அது தெரியும், அதனால் அது பிரச்சனை இல்லை. நோடல்ஸ்னு போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த நோடல்ஸ்ன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு கேன்சர் க்ரோத் மாதிரி இருக்கும் போல். அது எனக்கு அந்தளவுக்கு ஐடியா இல்லை, அதனால் அது சரியாக தெரியலன்னு சொல்லிட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்லி ஃபர்தர் கேரக்டரைசேஷன் சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ அவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லபடியாக இருந்திருந்தா மேலே இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும். பட் ஆனால் அவங்க இறந்துட்டாங்க அன்றைக்கே. ஸோ திக்கண்ட் யூரினரி பிளாடர் வால் லைக்லி சிஸ்டிட்டிஸ்னு போட்டிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு யூரினே போக முடியல. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா பிரைமரி ஹெல்த் சென்டர்லேருந்து வந்து கத்தீட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அவங்களால கத்தீட்டர் உள்ளே இன்சர்ட் பண்ணவே முடியல. ரொம்ப வந்து அந்த யூரினரி பிளாடரில் வந்து அடைப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அது பாசிபிலிட்டி பிகாஸ் ஆஃப் சிஸ்டிட்டிஸ்னு போட்டிருக்காங்க.
அதனால் அவங்களுக்கு ஏதோ யூரின் இன்ஃபெக்ஷன் கூட இருந்துக்கிட்டே தான் இருந்தது. அவங்களுக்கு எப்போ ஹாஸ்பிட்டல் போனாலுமே யூரினில் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா யூரின் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. அந்த யூரின் கல்ச்சரில் ஏதோ பாக்டீரியாவோ வைரஸோ வந்து அவங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருந்தது. அது வந்து பரவாயில்ல, ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கோங்க சரியாக போயிடும் சொல்லி அனுப்பி விட்டுடுவாங்க டாக்டர்ஸ் எல்லாமே. அது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நாள் எடுப்போம். அதுக்கப்புறம் வந்து எடுக்க தேவையில்லைன்னு சொன்னதுனால நாங்கள் அதை விட்டுடுவோம். ஆனால் அம்மாவுக்கு அந்த யூரின் கல்ச்சரில் அந்த பாக்டீரியா காமிச்ச மாதிரி கடைசி வரையும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களால யூரின் சரியாக போக முடியல, இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ரைட் ஹைட்ரோ யூரெட்ரோ நெப்ரோசிஸ் வித் யூரத்தீலியல் திக்கனிங் இது ஏதோ போட்டிருக்காங்க. அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இன்வேஷன் வித் திக்கனிங் ஆஃப் ரைட் வெசிகோ யூரெட்ரிக் ஜங்ஷன் இந்த மாதிரி எல்லாம் திக்கனிங் ஆனதுனால அவங்களுக்கு அந்த யூரியன்லாம் போக முடியாமல் இருந்திருக்கா என்னன்னு தெரியல. இதெல்லாமே வந்து மெடிக்கல் டேர்ம்ஸ், நமக்கு அந்தளவுக்கு புரியாது. பட் ஆனாலுமே அந்த திருவள்ளூர் ஜிஹெச்சில் நான் இது வாங்கிட்டு வரப்போ நான் கேட்டேன், இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அம்மா இறந்துட்டாங்க ஆனால் அந்த ரீசன் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கேட்டதுக்கு அங்கேருந்து அந்த சின்ன சின்ன டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த பிஜி அனுவாங்கல்ல, அவங்கெல்லாம் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. வி டோன்ட் நோ, நாங்கள் அந்த நேரத்தில் இல்லை, இங்கே பேஷண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இர்ரெஸ்பான்சிபிளாக பிஹேவ் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கேயே எமர்ஜென்சியில் ஒரு டாக்டர் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெச்சூர்டாக இருந்தாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாங்க. அவங்கக்கிட்ட போய் கேட்டதுக்கு அவங்க எல்லாமே விலாவரியாக வந்து விளக்குனாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, அதனால இதுக்கும் மேலே அவங்க இருந்து கஷ்டப்படுறதுக்கு அவங்க இறந்துட்டாங்க, அது நல்லது தான், அவங்களுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க மனசை தேத்துனாங்க அந்த டாக்டரு. ஸோ அதே போல் ஃப்ரீ ஃப்ளூயிட் நோட்டட் இந்த பெரிஹெப்பட்டிக் பெரிஸ்ப்ளீனிக் ரீஜன் அண்ட் இந்த பெல்விஸ். அதாவது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயிறு வீக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது கடைசி 2 மாதமாக. ஆனால் கால் வீக்கம் வந்து இல்லை. அதனால் கிட்னி லிவர்லாம் நல்லா தாண்டா இருக்குது, பயப்பட தேவையில்லைன்னு நினச்சேன். பட் அந்த வயிறு வீக்கம் கூட எதனால் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், அசைட்ஸ்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பார்த்தேன் கூகுளில். அதே போல் இவங்களுக்கு மாடரேட் அசைட்ஸ்னு போட்டிருக்கு. அவங்க அந்த வயிறு வீக்கத்தினால பாத்ரூம் சரியாக போகாததுனால சாப்பாடே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிட்டாங்க. அதனாலேயே மால் நியூட்ரிஷன் ஆகிருக்கும், அதனாலேயே பார்த்திங்கன்னா உடம்பு கெட்டு போயிருக்கும். வேறு என்ன பண்ண முடியும், ஒன்று வந்து உடம்புல கெட்டு போச்சுன்னா அது எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுடும். அதே போல் தான் நம்ம அக்கத்து பக்கத்துக்காரங்களை ஒருத்தவங்க வந்து கெட்டவங்களா இருந்தாங்கன்னா அவங்க சுற்றி முற்றி இருக்க எல்லாரையுமே கெடுத்து விட்டுட்டு யாராவது நல்லா இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து பேசி அவங்கள பற்றி யோசித்து அவங்க வாழ்க்கையை கெடுத்து அந்த சந்தோஷத்தில் சாடிஸ்ட்டுங்களாக வந்து வாழுவாங்க. அந்த மாதிரி வந்து கெட்டவங்க வந்து வாழ்நாள் முழுக்க நம்ம பார்க்க தான் போகிறோம். அந்த மாதிரி கெட்டவங்கெல்லாம் வந்து எதுக்கு பிறக்கிறாங்கன்னே தெரியல. அதே போல் தான் நம்ம பாடியில் கூட ஏதாவது ஒன்று கெட்டு போச்சுன்னா அது எல்லாத்தையும் கெடுத்து விட்டுடும்ன்றது இதுதான் உதாரணம். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா மாடரேட் அசைட்ஸ் தான் போட்டிருக்கு, அது கூட ரொம்ப சிவியர் கூட இல்லை. ஸோ காப்பாற்றணுன்னா காப்பாற்றி இருந்திருக்கலாம். அம்மா வந்து வில் பவரை வந்து இழந்துட்டாங்க. அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா அவங்க ரூமில் அவங்க படுத்து தான் இருப்பாங்க. அவங்க படுத்திருந்தாலும் அக்கத்து பக்கத்துக்காரங்க தேவையில்லாமல் பேசுறது, தேவையில்லாமல் யோசிக்கிறது, அப்படியே சும்மா சத்தம் போடுறது, எப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி அவங்க இன்னும் கூட ஒரு 10 வருஷம் இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லைன்னா நல்லா இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்கள வந்து இப்படி பேசி இப்படி யோசிச்சு அவங்க மனசை வந்து நோகடிச்சு அவங்கள வந்து சித்திரவதை பண்ணி அவங்கள வந்து ஒரு வழி ஆக்கிட்டாங்க. இப்போ என்னையும் அந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் நான் வந்து பொறுத்துட்டு போவேன். பட் எனக்குமே பார்த்தீங்கன்னா கோவம் தான் வருது. எவ்வளவுதான் நான் கண்ட்ரோல் பண்ணாலும் அதுங்க அடங்க மாட்டேங்குதுங்க. ஏன் தான் இந்த மாதிரிலாம் இருக்குதுங்கன்னு தெரியல. இந்த மாதிரி பிறவைங்க ஏன் பிறக்கணும், அந்த மாதிரி நெய்பர்ஸ் எனக்கு ஏன் அமையணும்? அந்த நெய்பர்ஸ் சரியா இருந்திருந்தா நாங்க ரொம்ப நல்லா இருந்திருப்போம். அந்த நெய்பர்ஸ் சரியில்லாததுனால தான் கடைசி வரையும் கஷ்டப்பட்டுட்டோம். அம்மா வந்து நான் இழந்துட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் என் சுத்தி முத்தி இருக்க அந்த நெய்பர்ஸ் தான். அவங்க மட்டும் சரியா இருந்திருந்தா நாங்க எவ்வளவோ நல்லா இருந்திருப்போம். நாங்கள் நாசமாக போனதுக்கு காரணமே அவங்க தான். அவங்கெல்லாம் எப்படி தான் நல்லா இருக்க போகிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க இந்த பாவத்துக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெபிலைசேஷன் ஸ்க்ரூ நோட்டட் இந்த லெஃப்ட் ஹெட் ஆஃப் ஃபெம்யூர். அவங்களுக்கு அந்த ஃபெம்யூர் ஃப்ராக்சர் ஆகி அது வந்து அந்த ராடு வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த ராடு வந்து உங்களுக்கு சிடி ஸ்கேனில் தெரிஞ்சிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டென்சிட்டி எல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அது வந்து மெட்டல் இல்லையா, நார்மலாக பாடி பார்ட்ஸில் இன்டென்சிட்டி கம்மியாக இருந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல்ன்றதுனால உங்களுக்கு அந்த சிடி அந்த ரெஃப்ளெக்ட் ஆகி உங்களுக்கு ஓவராக காமிச்சிருக்கும். அதனால் அது போட்டிருக்காங்க போல். அதுக்கப்புறம் டிஃப்யூஸ் அனசர்கான்னு போட்டிருக்காங்க. அந்த டிஃப்யூஸ் அனசர்கான்றது என்ன, நான் கூகுளில் போட்டு பார்த்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எடிமா மாதிரி தான் போட்டிருக்கு. அவங்களுக்கு எப்பயாவது கொஞ்சம் நின்றாலோ எதையாவது வந்து சமைச்சாலோ பார்த்தீங்கன்னா கால் வீக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது. அதனாலே பார்த்தீங்கன்னா அவங்க சமைக்கவே இல்லை. கடைசி ஒரு 1.5 மாதமாக அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி படுக்கையிலேருந்து வெளியில் வரவே இல்லை. ஜஸ்ட்டு படுக்கையிலேருந்து எழுந்துப்பாங்க, பாத்ரூம் போவாங்க, வருவாங்க, அவ்வளோதான்.
அதனால் இந்த டிஃப்யூஸ் அனஸ் இருக்கான்றது அந்த கால் பாதம் வீக்கமெல்லாம் பார்த்தேன் நான். மேபி அவங்க ஏதாவது கொஞ்சம் நின்றாலோ இல்லைனா ஏதாவது வேலை செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீக்கம் வந்துக்கிட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்தால் கம்மியாயிடும். அதனால் அதையும் போட்டிருக்காங்க. எடிமா மாதிரி அது ஏதாவது போட்டிருப்பாங்க போல். அதனால் உடம்பெல்லாம் நோய் வச்சுக்கிட்டு அவங்க எவ்வளோ நாள் தான் கஷ்டப்படுவாங்க. 68 வயசுன்றது ஒரு வயசே கிடையாது. இன்னும் கூட அவங்கள காப்பாற்றி நம்ம வந்து வாழ வச்சிருக்கணும்னா வாழ வச்சுருந்துருக்கலாம். பட் அவங்களோட வில் பவரும் போயிடுச்சு. அவங்களோட உடம்பும் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டு போச்சு. அதனால் எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா சரி செஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து வளர விட்டுட்டு நம்ம வேடிக்கை பார்க்கக்கூடாது. அது வந்து நம்ம சுற்றி முற்றி இருக்க அந்த நெய்பர்ஸும் வந்து கெட்டவங்களாக இருக்காங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்குது. அவங்க கடைசி வரையும் நச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. புதுசாக வரவங்களையும் கெடுத்துடுறாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு நச்சுப்புழு வந்து இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் கெடுத்து விட்டுடுது. அதே தான் நம்ம உடம்புக்குள்ளேயும். அது வந்து கேன்சரு. இப்போ நம்ம பக்கத்துக்காரங்களும் நமக்கு கேன்சராக தான் அமைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி கேன்சர் வந்து உள்ளுக்குள்ளே வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக கடைசி வரையும் நிம்மதியே இல்லாமல் தான் நம்ம வந்து வாழணும். நிம்மதியே இல்லாமல் தான் நம்ம சாகணும். இந்த மாதிரி கேன்சர் உடம்புலையும் வரக்கூடாது. பக்கத்துக்காரங்க ரூபத்தில், நெய்பர்ஸ் ரூபத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டோம், கடையில் உட்காந்துக்கிட்டோம் எத்தனையோ ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. நம்ம வீட்டு பக்கம் போகிறப்ப வரப்போ பேசுகிறது, நம்மளை பற்றியே யோசிக்கிறது, நம்மளை பற்றியே வந்து தேவையில்லாமல் பேசுகிறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கேன்சரை விட மோசமான ஜனங்க. இந்த மாதிரி ஜனங்க வந்து கடைசி வரையுமே திருந்த மாட்டாங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்தை வந்து அவங்க ரசிப்பாங்க. இந்த மாதிரி சாடிஸ்டுங்கெல்லாம் வந்து பிறக்காமையே இருக்கலாம். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு மனசாட்சி இருக்குதுன்னா கண்டிப்பாக அவங்களோட மனசாட்சியை அவங்கள திருத்தணும். அப்படி திருத்தலைன்னா அந்த பாவத்துக்கான பலன் கண்டிப்பாக அவங்க அனுபவிச்சே திருவாங்க. இதுதான் உண்மை. அதுதான் யதார்த்தம். கடவுள் இருக்காரு. கடவுள் இல்லாமையா போயிட்டாரு. அவங்களோட பாவ கணக்கை வந்து என்னைக்கா இருந்தாலும் வந்து அவங்களுக்கு தெரிய வைப்பார். கவலைப்பட தேவையில்லை.